வணக்கம். சின்ன மருமகள் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சேது தான் வாழ்க்கையை கெடுத்தாரு அப்படின்னு சொல்லி தாமரை போய் சொல்லிக்கிட்டு அந்த சேதுவை நிம்மதி இல்லாமல் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் அவங்க அம்மாவும் மகளும் சேர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு வழியாக தாமரையோட பாட்டி சொல்கிறாங்க, இந்த மாதிரி கருப்புசாமிகிட்ட உத்தரவு கேட்போம், சேதுக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணால் சரியாக வருமானு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இங்கே கருப்புசாமிகிட்ட உத்தரவு கேட்கும்போது தாமரை போய் சொன்னதை கருப்புசாமி கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சி வெளுத்து வாங்குகிறாங்க. அதுலேயுமே பொய் சத்தியம் பண்ணுறாங்க. இந்த தாமரை என் வாழ்க்கையை கெடுத்தது இந்த சேது தான், சேது மாமா தான் அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க. சேதுக்கு ஒன்றுமே ஓடலை. அப்படி ஒன்றுமே நடக்கலையே. தாமரை வீணாக நம்மளை இப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனம் வருந்துறாரு. அப்போ தமிழ் சொல்லி மட்டும் சேதுக்கு ரொம்பவே ஆறுதலாக இருக்காங்க. எங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்வையாலேயே தேத்துறாங்க. அப்போ கருப்புசாமி சொல்கிறாங்க, இத்தனாம் தேதி 2 பேரும் பூக்குழி இறங்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட தாமரை ரொம்பவே கலங்குறாங்க. ஆகா, நம்ம கருப்புசாமிகிட்ட கூட பொய் சத்தியம் பண்ணிட்டோம், சாமிகிட்ட கூட, இப்போ இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறாங்க. உடனே சேதோட அப்பா சொல்கிறாரு, டேய் சேது, நீ தப்பு செய்யலைன்னா கண்டிப்பாக உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ தெம்பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே சேது ரொம்ப தெம்பாக இருக்கார். ஏன்னா இந்த தப்பும் பண்ணலை. அப்போ கருப்புசாமி உத்தரவு வாங்கிக்கிறாரு. சாமி முளையிறது. அப்புறம் நார்மலான அப்புறம் என்னமாம்மா இப்படி சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது, டேய் நாங்கடா சொன்னேன், நம்ம உள்ளே வந்த கருப்புசாமியில் அப்படி சொல்லிட்டாரு. சரி மாப்பிள்ள, உன் மேலே தப்பு இல்லைன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, இல்லைன்னா பாதிப்பு வரும் மாப்பிள்ள, பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. மாமா நான் தப்பே பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. சரி மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. அங்கே தாமரை ரொம்ப பயந்துவே இருக்காங்க. அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, ஏம்மா தப்பு எதுவுமே நடக்கலை, நான் கருப்புசாமிகிட்ட பொய் சத்தியம் பண்ணிட்டேன், ஆனால் ஏதாவது ஒரு மேடு குளம்னா என்னம்மா பண்ணுறது அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக போச்சுடி. கருப்புசாமிகிட்ட நீ பூசை வாங்கும்போது, வெளுப்பு வாங்கும்போது சவுக்கில் நீ உள்ளதை உளறிடுவியோ, நம்ம மாட்டிக்குவோமோ அப்படின்னு நினச்சேன். நீ ஏன் அங்கே நிரூபிச்சிட்ட, நம்ம சாதிச்சே ஆகணும். நீ பூக்குழி இறங்கும்போது உன் காலிலையோ எதுலேயோ உடல் ஒன்றும் ஆகாத மாதிரி நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படிங்கிறம்மா. அப்படி பண்ணிடலாமா, அழகாக பண்ணலாம், எனக்கு தெரிஞ்ச ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆள்கிட்ட போய் பேசுனாங்க. பேசினோன்னே, இதை நீங்கள் காலில் மாட்டிக்கிட்டீங்கன்னா வெளியும் தெரியாது, சுய கால் மாதிரியே தான் இருக்கும், நீங்கள் நடக்கும்போது உங்களுக்கு சுடையும் செய்யாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா அப்படின்னு சொல்லி தாமரை ரொம்ப சந்தோஷப்படுதாங்க. அப்போ அதை வாங்கி மாட்டியும் நடந்தும் பார்க்குறாங்க. கரெக்டாக இருக்குது, எப்பா இது செக் பண்ணி பார்த்துருவோம் அப்படிங்கிறாங்க. ஒரு இடத்துல தீயை வச்சு செக் பண்ணியும் பார்க்காங்க. செக் பண்ணி பார்க்கவும் ஒன்றுமே இல்லையம்மா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அங்கே கருப்புசாமி தெய்வங்கதை மறந்துட்டு இவங்க எல்லா வேலையும் பார்க்காங்க. அப்போது அந்த நாளும் வருது. வந்தோடனே பூக்குழி இறங்க தயாராகிறாரு சேது. இங்கே தாமரை தயாராகிறாங்க. அவங்க அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். கண்டிப்பாக இதில் ஒன்றும் ஆகாது, தாமரை ஏறி இந்த சைடு வரப்போகிறா, வந்த உடனே கல்யாணம் நடக்க போகுது, இந்த சொத்தில் முழுமையாக நம்மளுக்கு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராஜமாத்தோட தங்கச்சி இப்படியா இருக்குது. அங்கே நடக்கும்போது சேது முதல்ல தீயை கடந்து வந்துடுறாரு. வரும்போது அவருக்கு ஒன்றுமே ஆகலை. ஏன்னா அவர் உண்மையாக இருக்கார். அதனால் ஒன்றுமே ஆகலை. தமிழ் சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. தாமரையும் தாமரை அம்மா ஒருன்னு இருக்காங்க. அடுத்தாப்புல தாமரையை இறங்க சொல்லுதாங்க. அம்மாட்ட கேட்காங்க, அம்மா அப்படின்னு சொல்லி கண்கள்லேயே கேட்காங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒன்றும் செய்யாது, நம்ம தான் செக் பண்ணி பார்த்துட்டோமே, நீ இறங்கு அப்படிங்கிறாங்க. உடனே இறங்குதாங்க. எல்லோரும் குழவை சத்தம் விடுதாங்க. அப்போ தாமரை இறங்கி கொஞ்சம் தூரத்துலேயே பயங்கரமாக தீ பற்றுது. இதை பார்த்தோன்னே எல்லாருமே பயங்கர ஷாக்காகுதாங்க. இதை பார்த்துட்டு எல்லோரும் ஓடி போய் அந்த தீயை அணைச்சி தாமரை தூக்குதாங்க. அங்கே வலி தாங்க முடியாமல், ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, நான் பண்ணது தப்பு தான், சேதுமா மேலே எந்த தப்பு இல்லை, தப்பு இல்லாமல் என்னோடது தான், எங்கள் அம்மா தான் இதை சொன்னாங்க வச்சாங்கன்னு எல்லாத்தையுமே சொல்லிடுது. இதை பார்த்தோன்னா ராஜாங்கத்துக்கு சரியான கடுப்பு. முதல்ல தாமரையை ஆஸ்பத்திரி கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரி கொண்டு போக சொல்லியிருந்தாங்க. அவர் தங்கச்சி கூப்பிடுதாரு, நீ எல்லாம் மனுஷியா, கூட பிறந்த அண்ணன், என் பிள்ளை வாழ்க்கையை கெடுக்குது நீ இந்த மாதிரி வேலை பார்க்க அப்படிங்கும்போது, இல்லைண்ணே அது அப்படின்னே எப்படின்னேங்க, அங்கே பாரு, இனி நீ ஒரு நிமிஷம் இருக்கக்கூடாது, என்ன உன் மகன் ஆஸ்பத்திரியிலேருந்து சரியான பிறகு நீனும் உன் மகனும் உன் புருஷன் வீட்டை பார்த்து போறிய, இங்கே இங்கே காலை வச்சே அவ்வளோதான் அப்படிங்கிற. அண்ணனை நீ கூப்பிட்றாத, அந்த தகுதி நீ எப்பவுமே இழந்துட்ட, ஒன்றைய அத்தைங்கிறத தாண்டி அம்மா மாதிரி நினச்சான் அம்மாவன், நீ இப்படி பண்ணிட்டே நீனும் உன் பொண்ணு சேர்ந்து வெளில கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. உடனே அப்பா அப்படிங்கிறாங்க, டேய் எதுவும் சொல்லாதாங்க, ஆளை வெளியே கிளம்ப சொல்லுங்க அப்படிங்கிறாங்க.
இங்கே தமிழ்ச்செல்வி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "ஏங்க நீங்கள் தப்பே செய்யலைன்னு எனக்கு தெரியுங்க" அப்படிங்கிறாங்க. தமிழ்ச்செல்வி, "என்னை மன்னிச்சிடுமா, எங்கள் அப்பா உள்ளே போக காரணம் நீன்னு சொல்லி கோவத்தில் இருந்தேன். ஆனால் வந்து யாருமே நம்பாத போது நீ நம்பின பார்த்தியா" அப்படின்ட்டு சேது ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இனி என்ன நடக்கும் சேது தமிழ்ச்செல்வி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.